அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இது ஒரு மத்திய அரசு வேலை, நிரந்தர அரசு வேலை. சுப்ரீம் கோர்ட்டில் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் அந்த பதவிக்காக கிட்டத்தட்ட 241 காலி பணியிடங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் F6/2025 SCRC. பதவி ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 241 காலி பணியிடங்களுக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். 241 வேக்கன்சிஸ். இதற்கான சம்பள விகிதம், சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 72,040 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு இதுக்கு கொடுப்பாங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி. நெக்ஸ்ட்டு ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். மினிமம் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் டைப்பிங் ஆன் கம்ப்யூட்டர். நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு என்னென்னு பார்க்கலாம். குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். 18லேருந்து 30 வயது உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். வயது தளர்வும் அவங்கள கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டர் கேண்டிடேட்ஸ்க்கும் 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. 2 விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்துக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி, கடைசி தேதி என்னன்னு பார்க்கலாம். 5/2/2025 இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தான் நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி. அதிலேருந்து தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கடைசி தேதி 8/3/2025 மார்ச் மாதம் 8ஆம் தேதி தான் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி. நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. இதற்கு தேர்வு செய்யும் முறை, எக்ஸாம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு ஒரு டைப்பிங் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. இதை தொடர்ந்து இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த முறையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த நோட்டிஃபிகேஷனும் இந்த 5ஆம் தேதி போல் ஆன்லைன் அப்ளிகேஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். எக்ஸாம் எங்கே நடக்கும், ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. எக்ஸாம் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. அது என்னென்ன லொக்கேஷன் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில். இந்த லொக்கேஷன்லாம் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. உங்கள் பக்கத்து மாவட்டம் இல்லை உங்கள் மாவட்டத்திலேயே எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். டிகிரி முடித்தவங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் ஒரு ஹை சேலரி கொடுக்குறாங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். காலி பணியிடங்கள் திரும்பவும் சொல்கிறேன், 241 காலி பணியிடங்கள் இருக்குது. மறக்காமல் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் டைரெக்டாக அவங்க சுப்ரீம் கோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் www.sci.government.in. அதில் ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். 5ஆம் தேதி 2வது மாதம் 5/2/2025 இந்த டேட்லேருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அங்கே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டும் பார்த்துக்கலாம். நாங்களும் உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள். விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 8/3ன்னு சொல்லியிருந்தோம். அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எனி டவுட்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரசு வேலை தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.